பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். பார்த்தீங்களா, ஒரு வண்டி, இது பேர் மாட்டு வண்டி, பாரம் ஏற்றக்கூடிய வண்டி. மக்கள் பிரயாணப்படும்படியாக போகக்கூடிய வண்டிக்கு வில்லு வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல கிராமத்துல. இது அந்த பாரம் சுமக்கிற அந்த வண்டி. இதுல தான் மூட்டைகளை வைத்து ஏற்றி கொண்டு போவாங்க. 2 மாடுகள். இதுல ஒரு வேத வசனத்துக்கு ஞாபகப்படுத்தி இன்றைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேத வசனம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மத்தேயு 11:29 இயேசு சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் சொல்றார். அப்ப இளைப்பாறுதல், இயேசுகிட்ட வந்துட்டேன், அவரை நம்புறேன், ஆனால் இன்னும் ஒரு இளைப்பாறுதல் இல்லையே அப்படின்னு சோர்ந்து போகிற மக்கள் உண்டு. ஆனா இயேசு என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய ஆத்மாவில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். நுகம்னா என்னது இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த 2 இதை நுகம் அப்படின்னு சொல்லுவது. எங்க கிராமத்துல அதை நோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. நுகம் ஒரு வண்டி உழும் பொழுதும் அல்லது ஒரு வண்டி இது மாதிரி பாரசத்தை இழுக்கும் போதும் 2 பக்கம் 2 மாடுகள் அந்த இது கழுத்துல வைக்கப்படும். அதான் நுகம். அது கழுத்துல வைக்கப்படும். அதுல மாட்டிட்டாங்கன்னா அந்த மாடு விலகி போக முடியாது. அப்ப 2 மாடு ஒரே மாதிரி போனாதான் ரொம்ப சுலபமா, எவ்வளவு பாரம் ஏற்றினாலும் அந்த 2 மாடு இணைந்து போகும்போது கஷ்டமே தெரியாது, ஈஸியா போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, என் நுகத்தை, ஒண்ணுல இயேசு ஒண்ணுல நம்ம அவரோடு கூட இணைத்து அந்த நுகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு அப்ப 2 பேரும் சேர்ந்து நடக்கணும். இயேசுவ நாமும் அப்படி நடந்தா எவ்வளவு பாரம் ஏற்றினாலும் பாரமா இருக்காது, லகுவா இருக்கும். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். அப்ப என் நுகத்தை உங்கள் மேல ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், உன் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்ப இயேசுவே, உம்மோடு கூட சேர்ந்து நான் நடக்கிறேன், வாழ்றேன், உம்ம கூட சேர்ந்து எல்லாத்தையும் நான் செய்யறேன், உம்முடைய நுகத்தை என் கழுத்துல வைங்கன்னு சொல்லி உங்களுடைய கழுத்து கொடுக்கணும். நீ பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் வண்டி மாடுகள் உண்டு. நான் சின்ன பையனா இருக்கும்போது அந்த மாட்டு கொண்டு எங்க வீட்டுல அந்த வேலைக்காரர் ஒருவன் உண்டு. இந்த மாட்டு கொண்டு நிறுத்தின உடனே அதுவா குனிந்து கழுத்தை கொடுக்கும். அதுவே குனிந்து கழுத்தை கொடுக்கும். வில்லிங்னஸா அதே மாதிரி, ஆண்டவரே நான் கழுத்தை கொடுக்கறேன், உம்முடைய அந்த நுகத்தை மேல வைங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்தணும், 2 பேரும் சேர்ந்து வாழணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஊழி செய்தாலும், வேலை செய்தாலும், பிசினஸ் பண்ணாலும், படித்தாலும் இயேசுவும் நானும் நாங்க எங்க 2 பேரையும் பிரிக்க முடியாது. 2 பேரும் இணைந்து தான் படிப்போம், இணைந்து தான் செயல்படுவோம், இணைந்து தான் வேலை செய்வோம், இணைந்து தான் பிசினஸ் செய்வோம், இணைந்து தான் ஊழி செய்வோம்னு சொல்லி பாருங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி, அதுதான் என்னுடைய சந்தோஷம். நானும் இயேசுவை சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்யறதுனால எனக்கு லகுவா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்குது. அப்ப உங்க வாழ்க்கையில இன்றைக்கு, ஆண்டவரே உம்முடைய நுகத்தை என் மேல வைங்க, இன்னும் உங்க கூட சேர்ந்துதான் எல்லாத்தையுமே நான் செய்வேன், அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. பெரிய இளைப்பாறுதல், சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகும். பாரமெல்லாம் நீங்கிறோம், ஒரு லகுவாகி விடும். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கறீங்களா? அப்படியே தலை கொண்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ள என் கழுத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் மேல உம்முடைய நுகம் வைக்கப்படட்டும். இந்த நாள் முதல் நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாவற்றையும் செய்யணும். உங்க கூட சேர்ந்து நான் பயணிக்க ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க இல்லாம நான் எதையுமே செய்ய மாட்டேன், உங்க கூட சேர்ந்து தான் செயல்படுவேன். என் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.